The Rhetoric of Fiction, Wayne.C.Booth. He is an American literary critic. He followed Chicago School of Literary Criticism. In Rhetoric of Fiction, அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, ஆல் நெரட்டிவ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெட்டாரிக். ரெட்டாரிக்னா என்ன? த ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் எஃபெக்டிவ்லி. The rhetoric of fiction, the main focus is on fiction. Fiction, art of communicating with readers ன்னு பார்க்குறாரு. பூத் சொல்கிறாரு, ஆத்தரோட சென்ட்ரல் டாஸ்க் என்ன அப்படின்னா, அவங்களோட ரீடர்ஸ்க்கு கிளியர் சென்ஸ் ஆஃப் ஃபிக்ஷனல் வேர்ல்ட் அண்ட் மாரல் ப்ராப்ளம்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. பூத் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 1, யாருக்காக ஒரு ரைட்டர் எழுதுகிறாங்க? ஒரு புக் எங்கே ஆரம்பிக்குது? ஒரு புக் இன்ட்ரொடக்ஷன், inadequate introduction of a code of conduct இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. பூத் நிறைய ஐடியாலஜிஸ் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஷோ மீ டோன்ட் டெல் மீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி. சக்ஸஸ்ஃபுல் லிட்ரேச்சர் இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. இந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணுறாங்க குட் எஃபெக்டுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஏர்லி நரேட்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்சல்யூட்டாகவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்கும். அப்சல்யூட்டிசம் இன் நரேட்டிவ்ஸ் இன்டர்னல் வியூஸை ஃபேக்சுவல்ஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கேரக்டரோட பர்செப்ஷனுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. மாடர்ன் நரேட்டிவ்ஸ் இன்டர்னல் பர்ஸ்பெக்டிவ்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்போ இன்டர்னல் பர்ஸ்பெக்டிவ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கோ, பேர்டன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆத்தர்கிட்டேருந்து ஒரு ரீடருக்கு போயிடும். ஸோ ரோல் ஆஃப் த ரீடர் என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க்கை இன்டர்ப்ரெட் பண்ணி அதோட கேரக்டர்ஸை இவெண்ட்ஸை ஜட்ஜ் பண்ணுறது தான். ஸோ ரீடர் என்ன யோசிக்கணும், எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றத ஆத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தி இம்ப்ளாய்டு ஆத்தர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. ஸோ இம்ப்ளாய்டு ஆத்தர் அப்படின்றது வாய்ஸ் ஆஃப் த நரேஷன் இன் த டெக்ஸ்ட். இந்த இம்ப்ளாய்டு ஆத்தர்ன்றவரை ஒரு ஆத்தரோட செகண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஷியஸாகவோ அன்கான்ஷியஸாகவோ ஒரு ஆத்தர் அவரோட ரீடர் என்ன மாதிரி ரீட் பண்ணணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ஆத்தர் இன் த டெக்ஸ்ட் அப்படின்றது பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருந்தாலே அந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆத்தர் ரியலைஸ் ஆகும். எந்த ஒரு ஒர்க்கை ரீட் பண்ணும்போதும் அந்த ஆத்தரோட ப்ரெசன்ஸை ரியலைஸ் பண்ணுறாங்க. ரீடர்ஸ் ஒரு ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணும்போது இம்ப்ளாய்டு ஆத்தரோட பிலீவ்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு தான் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ஆத்தர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு ஆத்தர் இம்பர்சனலாக ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ரீடர்ஸ் ரீட் பண்ணும்போது அந்த ஆத்தருக்கு ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. ரீடர்ஸ் வில் ஆல்வேஸ் கிவ் அ விஷன் ஆஃப் ரைட்டர். அந்த ரீடர்ஸ் அந்த ரைட்டர்ஸ்க்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்டில் இருக்க ஒவ்வொரு ஆத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான உருவம் கொடுப்பாங்க. அந்த உருவம் ஆக்சுவல் ஆத்தரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஆத்தர் எழுதக்கூடிய வேறு வேறு டெக்ஸ்ட்டுக்கு வேறு வேறு மாதிரியான உருவத்தை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம ரீடர்ஸ். ஸோ இதை வேறு வேறு ரீடர்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதும், ஒரே ரீடர் வேறு வேறு ஒர்க்கை ரீட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வித்தியாசமான உருவம் கொடுக்குறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பூத் சொல்கிறாரு. நிறைய ஒர்க்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் ரொம்ப பெக்யூலராகவும் கன்ஃபியூஸ்டு மாரல் அண்ட் சோஷியல் பர்ஸ்பெக்டிவோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நாவல்ஸ் அவங்கள பியார் அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்யூஷ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டைல் இம்பர்சனலாக இருக்கும். அவங்களோட பர்ஸ்பெக்டிவை நம்மளால் டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதுலேருந்து ரீடருக்கு கொஞ்சமாக தான் மாரல் வேல்யூஸ் பற்றின கைடன்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே மாரல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட்காகவும் டெக்னிக்கல் எஃபெக்ட்டுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, ஆம்பிக்யூட்டிஸை ஜாஸ்தி பண்ண ஆம்பிகுவஸ் தெளிவில்லாத
ஒரு எண்ட்லெஸ் சிம்பாலிசமை எஃபெக்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. பூத் சொல்கிறாரு, டெலிபரேட் கன்ஃபியூஷன் அப்படின்றது மாடர்ன் நாவலோட ஒரு டிசீஸாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் மென்ஷன் பண்ணுறாரு. த ஆஸ்ட்ரியன் ஃப்ரான்ஸ் கஃப்கா அவரோட கேஸ்டில் அப்படின்ற ஒர்க்கை மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் ஐரிஷ் ரைட்டர் ஜேம்ஸ் ஜாய்ஸோட த டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்ற ஒர்க்கை மென்ஷன் பண்ணுறாரு. பூத்க்கு ஒரு ரைட்டர் அண்ட் கிரிட்டிக்கான மெயின் ரெட்டாரிக் மூலமாக ஆத்தர் அவரோட ஃபிக்ஷனல் வேர்ல்டையும் மாரல் நார்ம்ஸையும் அவரோட ரீடருக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு. பூத் வெதர் ரெட்டாரிக் இஸ் கம்பேட்டபிள் வித் ஆர்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, எவ்ரி மூவ் அ ரைட்டர் மேக்ஸ் இஸ் ரெட்டாரிக்கல், ஃபிக்ஷன் இஸ் ரெட்டாரிக் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. பூத் ரெட்டாரிக்கை 2 எக்ஸ்ட்ரீமாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ டாக்கட்டிவ் நரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள ஆப்பர்ச்சுனிட்டி ரீடர்ஸ்க்கு கொடுக்குறதே கிடையாது. இதனால ரீடர்ஸ்க்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஃபிக்ஷனல் வேர்ல்டை அசஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஹென்ரி ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ் நாவலில் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் நரேட்டர்ஸ். ரீடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் நரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீடர்ஸை எந்த ஒரு க்ளூவுமே கொடுக்காம எல்லாத்தையும் அவங்களோட ஐடியாஸ்க்கு அவங்களோட ரீடர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ஆலன் ராபி கிரில்லெட்டோட ஜெலசியை மென்ஷன் பண்ணுறாரு. பூத்தால் 1950s ஃப்ரான்ஸில் டெவலப் ஆன நியூ ரோமனை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இட் டெவலப்டு பை த மிட் ஆஃப் 20th century. ஃப்ளோபர்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ப்ராசஸை அண்ட் வாஸ் இன் இட்ஸ் பீக். மிட் ஆஃப் 19th century நாவல்ஸை பியோர் கேட்டகரியில் கிரிட்டிக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதை தான் ரியலிஸ்டிக் அண்ட் கன்வின்சிங் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிக்ஷனில் பூத் என்ன டினை பண்ணுறாரு அப்படின்னா, there is no distinction between pure and impure fiction. Invalidity. பூத்தை பொறுத்தவரையிலும் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பியோர் ஃபார்மாக இருக்கட்டும், மாரல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஃபார்ம் அண்ட் மேட்டருக்குள்ள யூனியனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்பிட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாவல்ஸ் அப்படின்றது ஹியூமன் ஆக்ஷன்ஸ் எப்போ இருக்கோ அப்போ மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதை டிட்டாச் பண்ணுறது இம்பாசிபிள். இதோட இன்செப்பரபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட், ஃபார்ம் அண்ட் மொராலிட்டி, இதை பூத் ஸ்பெசிஃபை பண்ணுறாரு. இதுதான் நாவல்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நாவல்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நாவலில் ஒரு மெத்தடை தான் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அவங்க they can create peculiar literary kinds. நாவலோட 3 மெயின் வேரியபிள்ஸாக சப்ஜெக்ட் மேட்டர், ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னிக்கை சொல்கிறாரு. ஸோ இது மூணுமே பர்பஸ், ஃபங்க்ஷன் அண்ட் எஃபெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாவலோட பர்பஸ், அதோட கண்டெக்ஸ்ட், இதுதான் அதோட ஷேப், ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. பூத் த அல்டிமேட் ப்ராப்ளம் இந்த ரெட்டாரிக் ஆஃப் ஃபிக்ஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிசைடிங் ஃபார் ஹூம் த ஆத்தர் ஷுட் ரைட். பியர்ஸ்க்கு எழுதலாம், ஃபெல்லோ நாவலிஸ்ட்க்கு எழுதலாம், அவரை ஒரு ரீடராக நினச்சி அவருக்கே அவர் எழுதலாம், ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு எழுதலாம். ஸோ இது எல்லாமே ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஆக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மாரல். ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் மாரல் ஆக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது அப்ரூவலுக்கு இல்லைனா டிஸ்அப்ரூவலுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பூத்தோட கான்செப்ட் கான்ஷியஸ் மாரல் பர்பஸோடு எழுதணும். நம்ம பியான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாவல்ஸ் ஃபவுல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாவலோட டாஸ்க் அப்படின்றது டெலிபரேட் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸோட கன்ஃபியூஷன் தான் நாவலோட பர்பஸ் அப்படின்றது தப்பான கான்செப்ட் அப்படின்னு பூத் சொல்கிறாரு. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ரெட்டாரிக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு.
எக்ஸ்ட்ரின்சிக் ரெட்டாரிக் அப்படின்றது கமெண்ட்ரி மாதிரி இருக்கும், அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸில் இருக்கும், நரேட்டரோட வாய்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ட்ரின்சிக் ரெட்டாரிக் நரேட்டரோட வாய்ஸ் வந்து இன்விசிபிளாக இருக்கும், லெஸ் கன்ஸ்பீஷியஸாகவும் இருக்கும். அரிஸ்டாட்டல் வந்து இன்ட்ரின்சிக் அப்ரோச்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நியூ கிரிட்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்ரோச்சை இம்பியூரும் அன்ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரின்சிக் அப்ரோச்சை பியூர் அண்ட் ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. பூத் ஒரு யூஸ்ஃபுல் டாக்ஸானமி கொடுக்குறாரு. கான்செப்ட் ஆஃப் ரியலிசமில் இன்வால்வ் ஆன எலமெண்ட்ஸ் வந்து 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சப்ஜெக்ட் மேட்டர், ஸ்ட்ரக்சர், நரேட்டிவ் டெக்னிக். இது பேஸ்டாக தான் கான்செப்ட் ஆஃப் ரியலிசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பூத் டைப்ஸ் ஆஃப் லிட்ரரி இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்கிறாரு. இன்டலெக்சுவல் ஆர் காக்னேட்டிவ். ஸோ இதில் ரீடர் வந்து இன்டலெக்சுவலாக க்யூரியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ட்ரூ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ சீன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குவாலிட்டேட்டிவ், இதில் ரீடர் வந்து பேட்டர்ன் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அடுத்து ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், இதில் உள்ள ரீடர்ஸ் வந்து சக்ஸஸை டிசைர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னும், பிடிக்காத கேரக்டருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்டலெக்சுவல் டிசையர், ஸோ இது டிசையர் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் குவாலிட்டிஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்யூனான டிசையர், இட் இஸ் ஃபார் நாலேஜ் அண்ட் ஹோல்னஸ். குவாலிட்டிஸ்க்கு பூத் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இதில் ரீடர் வந்து என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, ஒரு காஸ்க்கு என்ன எஃபெக்ட் இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னொன்று கன்வென்ஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதில் ரீடருக்கு வந்து ஒரு விஷயம் எப்படி முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை பெர்ஃபார்ம் பண்ணி எனாக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ், இதில் ரீடர்ஸ் வந்து ஃபார்மல் events ஆஃப் நரேட்டிவ்ஸில் வந்து ப்ளஷர் கிடைக்கும் அவங்களுக்கு. ப்ராமிஸ்டு குவாலிட்டிஸ், இதில் ஐரனி, ப்ரொஃபாண்டிட்டி, இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்றது பியூராக டிசையர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்டாக உள்ளது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து சிம்பிள் ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து ட்ரூத் சிம்பிள் கிடையாது அப்படின்றத கற்றுக்கிறது மூலமாக ப்ளஷர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஃபார் லிட்ரரி எஃபெக்ட். ஆனால் ரெண்டையும் சைமல்டேனியஸாக ரியலைஸ் பண்ணுறதுன்றது பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் த ரோல் ஆஃப் த ஆத்தர் ஆர் த ஆத்தர்ஷிப். என்ன அப்படின்னா, எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எதை சிம்பிளிஃபை பண்ணணும், எந்த மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது ஆத்தர்ஷிப்போட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆத்தர் அண்ட் ரீடருக்கு ஒரு மெசேஜை ஆத்தர் அவரோட ரீடருக்கு கன்வே பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பிலீவ்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கணும், அப்போ தான் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் டைப்ஸ் ஆஃப் நரேஷன் பற்றி சொல்கிறாரு. ஒரு நரேட்டருக்கும் இம்ப்ளைடு ஆத்தருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் கூடவோ குறையவோ இருக்கலாம், மாரல் பேஸ்டாக இருக்கலாம், இன்டலெக்சுவல் பேஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கேட்டகரி ஆஃப் நரேட்டர் அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து இன்டலெக்சுவலாக டிஃபர் ஆகலாம், மாரல் பேஸ்டாக டிஃபர் ஆகலாம். ஒரு நரேட்டர் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ரீடர் அவரோட நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், மாரலாக இருக்கலாம். நரேட்டரும் ஒரு ரீடரும் அவங்கவுங்களோட நார்ம்ஸில் வேறுபட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேறுபாடுன்றது கம்மியாகவும் இருக்கலாம், கூடயும் இருக்கலாம். ஸோ ஒரு இம்ப்ளைடு ஆத்தர் அவரோட ரீடர் வந்து இன்டலெக்சுவலாக, மாரலாக, ஏஸ்தட்டிக்காக அவரோட புக்கை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரீடரால் அந்த புக்கை அக்செப்ட் பண்ணிக்கவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ முடியாது. ஸோ இவர் என்ன ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸை ஒரு இம்ப்ளைடு ஆத்தர் ஷேர் பண்ணுறாரோ அதை ஆடியன்ஸால் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் நரேஷனும் இருக்குது. ஸோ இம்ப்ளைடு ஆத்தர் கேன் ஆல்சோ பி less or more distant from other characters.
ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம், மாறிக்கிட்டே இருக்கலாம். கேரக்டர் வந்து சிம்பத்தட்டிக்லேருந்து அன்சிம்பத்தட்டிக்னு ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து பூத் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒய் ரைட் அட் ஆல். பிகினிங்கில் ஒரு கொஷின் பார்த்தோம், ஒரு ரைட்டர் யாருக்காக எழுதுறாரு அப்படின்னா, ஹீ ரைட்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படின்றது ஆன்சராக இருந்தால், அந்த செல்ஃப் அப்படின்றது பப்ளிக் செல்ஃபாக இருக்கணும். இல்லை அவர் பியர்ஸ்க்காக எழுதுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த பியர்ஸ் அப்படின்றவங்க அந்த ஆடியன்ஸ் ஆர் ரீடர்ஸ், அவங்க வந்து அந்த ஆத்தரோட அசம்ஷனை, அவரோட உலகத்தை ஷேர் பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்கணும். ஸோ ரீடர்ஸ் சாதாரணமாக பியர்ஸாக இருக்கிறது இல்லை. அவங்க எப்படி பியர்ஸ் ஆறாங்க அப்படின்னா, பை வர்ச்சு ஆஃப் ரீடிங். ஸோ ஒரு ஆத்தர் அவங்களோட ரீடர்ஸை அவரோட பியர்ஸாக அவரோட ஒர்க் மூலமாக ஆக்குறாரு. ரீடர்ஸ் இதுக்கு முன்னாடி ரீட் பண்ணாத ஒரு ஒர்க்கை அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது மூலமாக. தேங்க்யூ.